தாராபுரத்தில் சிவன் கோவில்னாலே நம்ம முதல்ல போகிறது அகத்தீஸ்வரர் கோவில் தாங்க. நிறையா டைம் இந்த கோவிலுக்கு போயிருப்போம். ஆனால் இந்த கோவிலோட வரலாறு நிறையா பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். இந்த கோவிலோட வரலாறு தெரிஞ்சுக்க கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ தாங்க நம்ம அடுத்த டைம் போகும்போது பல யுகங்களை கடந்து நம்ம மனசார வேண்டிக்க முடியும். சத்யா யுகம், அதாவது கோல்டன் ஏஜ் முடிஞ்சு திரேதா யுகம் தொடங்குற காலகட்டத்திலேங்க சிவபெருமான் பார்வதி கல்யாணம் மேருமலையில் நடந்துச்சுங்க. அந்த டைமில் 33 கோடி தேவர்களும் பிரம்மா விஷ்ணு எல்லாருமே அந்த இடத்துல கூடியிருந்தாங்களாமா. இதனாலேயே மேருமலையில் வெயிட் அதிகமாகி அதோட சுமை தாங்க முடியாமல் ஒரு சைடாக இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வட திசை ரொம்ப இறங்கிருச்சு, தென் திசை மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே நம்ம பூமியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சிவபெருமான் அகத்தியர்கிட்ட நீங்கள் தயவு செய்து தென் திசை நோக்கி போங்க, அங்கே இருக்கிற தென் பொதிகை மலைக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அகத்தியருமே சிவபெருமான் சொல்கிறத கேட்டு தென் திசையை நோக்கி அவங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட பயணத்தில் இடையில நிறைய இடத்துல இளைப்பாறதுக்காக தங்கியிருக்காங்க. அந்த இடத்துல சிவபெருமானுக்கு லிங்க வடிவில் பூஜையும் நடத்தியிருக்காங்க. இடையில நம்ம கொங்கு நாட்டுக்கும் வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க தாராபுரத்தில் தங்கியிருக்காங்க. அமராவதி ஆற்றில் நீராடிட்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்யலான்னு தயாராகிருக்காங்க. அந்த சமயத்தில் காசியிலிருந்து லிங்கத்தை எடுத்துகிட்டு வர்ற அவங்க சீடர்கள்னால குறிப்பிட்ட நேரத்தில் தாராபுரத்தை சேர முடியலைங்க. அதனால பூஜை தடைப்பட்டுருன்னு சொல்லி அகத்தியர் நம்ம அமராவதி ஆற்றில் இருக்க மலனையே லிங்க வடிவில் பிரதிஷ்டை செய்து அவங்க பூஜையை ஆரம்பிச்சிருக்காங்க. காலப்போக்கில் அதனாலேயே நம்ம சிவலிங்கத்தோட பேர் அகத்தீஸ்வரர் கோவில், அகத்தீஸ்வரர் லிங்கம்னு பேராயிருச்சுங்க. என்னதான் காசியிலிருந்து அவங்க சீடர்கள் லிங்கத்தை கொண்டுட்டு வந்திருந்தாலும் அதை பக்கத்தில் இருக்க சன்னதியில் காசி விஸ்வநாதர்னு பேர் வச்சு அங்கே பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே நுழையும் போது முதல்ல காசி விஸ்வநாதர் சன்னதிக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு தாங்க நம்ம கோவிலை சுற்றவே ஆரம்பிப்போம். ஆனால் நம்ம கோவிலுக்குள்ளே மூலஸ்தானத்தில் இருக்கிற லிங்கம் அகத்தீஸ்வரர் செஞ்ச நம்ம அமராவதி ஆற்று மலனில் செஞ்ச லிங்கம் தாங்க. துவாபர யுகத்துலேங்க நம்ம பஞ்சபாண்டவர்கள் அஞ்ஞான வாசத்துக்காக தங்கின ஊருமே தாராபுரம் தாங்க. அப்போ அவங்க நம்ம அகத்தீஸ்வரரை வழிபட்டிருக்காங்க. அதனால் பஞ்சபாண்டவர்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமங்க நம்ம சிவன் கோவிலில் பஞ்சபூத லிங்க வழிபாடுமே இருக்குங்க. இங்கே நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி, காற்றுன்னு பஞ்சபூத லிங்கங்களும் ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு வடிவில் இருக்குங்க. அடுத்த டைம் நம்ம சிவன் கோவிலுக்கு வரும்போது மனசார இதெல்லாமே நினச்சி உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக நடக்குங்க. அப்புறம் என்னங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.